சிப்காட் விரிவாக்கத்திற்கு எதிர்ப்பு தெரிவித்து மேல்மா விவசாயிகள் போராட்டத்தில் ஈடுபட்டு வந்த நிலையில் அவர்கள் குண்டுக்கட்டாக கைது செய்யப்பட்டு விவசாயிகள் அடைத்து வைக்கப்பட்டிருக்கிறார்கள். தற்பொழுது மேல்மா எதிர்ப்பு விவசாயிகள் சங்கத்திலிருந்து வேணுகோபால் அவர்கள் இணைப்பில் இருக்கிறார். அவரிடம் பேசலாம். சார் வணக்கம். சார் வணக்கம் மேடம். சார், தொடர்ந்து கிட்டத்தட்ட 700 நாட்களுக்கு மேலாக உங்களுடைய கோரிக்கைகள் தொடர்ந்து ஒழிச்சிட்டு இருக்கு. ஆனாலும் கூட இந்த அரசு அதை கண்டுக்காம தான் இருக்கு அப்படின்னு சொல்லலாம். இப்போ கடந்த 2 நாட்களாக உங்களுடைய கோரிக்கைகளை புறக்கணித்து உங்களை குண்டுக்கட்டாக கைது செய்து இப்போ அடைச்சு வச்சிருக்கிறதா தகவல் கிடைக்கப்படுது. இந்த நேரத்தில் உங்களுடைய கோரிக்கை என்னவா இருக்கு சார் அரசுக்கு? நேற்றுக்கு சிப்காட் நிலையல் பருவத்துக்கு மனு அளிக்க கூப்பிட்டுருந்தாங்க. நான் எங்க நிலத்தை சிப்காட்டுக்கு தரமாட்டேன்னு சொல்லிட்டு மறுத்து 20 கேள்விகள் கேட்டு 2 வருடமாக நான் உங்ககிட்ட மனு அளிச்சிருந்தோம். அந்த அளித்த மனுவுக்கு எந்த ஒரு தகவலும் இதுவரை வரல. மறுபடியும் அவங்க விலை நிர்ணயம் பண்ணி லெட்டர் அனுப்பிச்சிருந்தாங்க வீட்டுக்கு. அதை உங்களுக்கு விருப்பம் இருக்காதுன்னு சொல்லி கடிதம் வாயிலா தெரிவிக்க சொல்லியிருந்தாங்க. நான் என் நிலத்தை சிப்காட்டுக்கு கொடுக்க விருப்பம் இல்லைன்றதுக்கும் எங்களுடைய எதிர்ப்பு கடிதத்தை தெரிவிக்கும் சிப்காட் எதிர்ப்பு கடிதம் கொடுத்துருந்தோம். அதுக்கு டிஆர்ஓ சொல்ற நான் நிர்ணயம் பண்ணிட்டேன், வேலை நிர்ணயம் பண்ணி சிப்காட் நிலைமை எடுத்துட்டோம் அப்படின்ற மாதிரி சொன்னாங்க. அப்படி சொல்லும் பட்சத்துல தான் நான் கொடுக்க மாட்டேன்னு சொன்ன வரைக்கும் நீங்க யாருக்கு நிர்ணயம் பண்ணீங்க அப்படின்னு சொல்லிட்டு நான் உள்ளூர் போராட்டம் அறிவிச்சு உள்ளூர் உட்காந்து வர இருந்தால் போராட்டம் பண்ணிட்டு இருந்தோம். அதை பண்ணும்போது சரி சார் அமைதியா இருந்தாங்க. அதுக்கப்புறம் சப்ளைட்டர் வந்தாங்க. சப்ளைட்டர் இந்த மாதிரி சொல்லிட்டு இல்லை எடுத்துதான் தேர்வு அந்த மாதிரி அவர் சொன்னாரு. நீங்க எடுத்து தேர்வுனாக்கா விவசாயிக்கு என்ன மறு தேர்வு வச்சிருக்கீங்க, என்ன பண்ண போறேன்னு கேட்டுக்கிற அவர்கிட்ட பதில் கிடையாது. நேற்று 11 மணிக்கு சிப்காட் நிலையல் அலுவலகத்தில் இருந்தோம். சொல்லுங்க. இப்போ கிட்டத்தட்ட ஒரு 300 பேர் இந்த திருமண மண்டபத்தில் தொடர்ந்து 2 நாட்களா அடைத்து வைத்திருக்கிறத நம்மளால பார்க்க முடியுது. அங்க காவல்துறை அதிகாரி மட்டும்தான் உங்ககிட்ட பேச்சுவார்த்தை நடத்துறாங்க அல்லது உயர் அதிகாரி யாரும் பேச்சுவார்த்தை நடத்துறதா சொல்லியிருக்காங்களா? டிஆர் நடத்தினாங்க. நேற்று டிஆர் நடத்துனது கலெக்டர் சந்திக்க ஏற்பாடு பண்றோம் அப்படின்னு சொன்னாங்க. நாங்க ஏற்கனவே கலெக்டர் பல முறை சந்திச்சு மனு கொடுத்துட்டோம். கலெக்டர் எந்த ஒரு நடவடிக்கையும் எடுக்கல. அதை தாண்டி அமைச்சர் திருவண்ணாமலை மாவட்ட அமைச்சர்கள் பார்த்தோம். அதுக்கப்புறம் தொழில்துறை அமைச்சரை பார்த்தோம், வருவாய்த்துறை அமைச்சரை பார்த்தோம். யாருமே சரியான பதில் சொல்ல மாட்டாங்க. நாங்கள் அடுத்தது ஐஜியை பார்த்து சிஎம் சந்திக்கிறதுக்கு மனு கொடுத்துருக்கோம். ஆனால் ஐஜி அந்த எந்த தகவலும் கொடுக்கல. நேற்று உள்ளூர் பண்ணதுக்கு அப்புறம் நேற்று 11 மணிக்கு உள்ளூர் போராட்டம் அறிவிச்சு இருந்தோம். இன்னைக்கு 10 மணிக்கு கைது பண்ணி ஒரு மண்டபத்தில் ஒரு 70 பேர் வச்சிருக்காங்க. அதுக்கப்புறம் இன்னொரு மக்கள் இன்னும் போராட்டம் பண்றதுக்காக வந்தாங்க. சந்திக்க வந்த மக்களை அவங்களோட மண்டபத்தில் 50 பேர் பிடிச்சி அடைச்சி வச்சிருக்காங்க. நேற்றுக்கு அடைச்ச அந்த சிப்காட் ஆஃபீஸ்லேயே தண்ணி வசதி இல்லை, மின்சார வசதி இல்லை, எல்லாமே துண்டிக்கப்பட்டு எல்லாமே ஒரு அவல நிலைதான் இருந்தது மக்கள். சார் கண்டிப்பாக சார், நீங்கள் சொல்கிறதுலேருந்தே தெரிய வருது இது வரைக்கும் நீங்கள் சந்திக்காத அதிகாரிகளே இல்லை அப்படின்னு சொல்லி. கீழ்மட்டத்திலிருந்து தொடர்ந்து அமைச்சர்கள் வரைக்கும் நீங்கள் முயற்சி செஞ்சுருக்கீங்க. ஆனாலும் இந்த அரசு உங்களை கைவிட்டுருச்சு அப்படிங்கிற ஒரு நிலையில தான் இப்போ இருக்கீங்க. இந்த சூழலை உங்களுடைய அடுத்த கட்ட நடவடிக்கை எப்படி சார் இருக்கும்? இந்த மேல்மா சிப்காட் போராட்டமானது இன்னும் தொடரும். இந்த திட்டம் கைவிடும் வரை போராட்டமானது நேற்று தான் இருக்கும். இந்த மேல்மா சிப்காட் திட்டம் ரத்து பண்ணணும், அவ்வளோதான் என்னுடைய கோரிக்கை. இது அனைத்தும் விவசாயிகள் போராட்டம் நடத்தணும். எல்லாம் சிஎம்க்கு தெரியுமான்னு தெரியல. ஏன்னா அவர் மெத்தனமா தான் இருக்காங்க. இது இந்த திட்டத்தை கைவிடணும், என்னோட கோரிக்கை அதுதான். சார், இப்போ விவசாய நிலங்களை பாதுகாக்கணும்னு சொல்லி நீங்க இந்த கோரிக்கை முன்வைக்கிறீங்க. ஆனாலும் நீங்க நேற்று உங்களிடம் பேச்சுவார்த்தை ஈடுபட்ட டிஆர்ஓ கூட என்ன போராட்டங்கள் பண்ணாலும் தொடர்ந்து இந்த நிலத்தை நாங்கள் எடுத்துப்போம் அப்படின்னு சொல்றாங்க. ஸோ இதுக்கான பின்னணி என்ன சார்? என்ன முடிவு? அது தெரியல. அவங்க அதையும் சொல்ல மாட்டாங்க, எடுப்போம் தான் சொல்றாங்க. ஏன்னா அரசாங்கம் சொல்றாங்க, மேல உயரதிகாரி சொல்றாங்க. நான் சொல்றேன், உங்களுக்கு உயரதிகாரி சொல்றாங்க, அந்த உயரதிகாரி எங்களுக்கு பேச்சுவார்த்தை நடத்துங்க, அவங்க பேசட்டும் அப்படின்னு சொல்றோம். அதுக்கே அவங்க பேச்சுவார்த்தைக்கு அவங்க ஒப்புதலே தெரிவிக்க மாட்டாங்க. நேற்று ஒப்புதல் தெரிவிக்கிறேன்னு சொன்னா இன்னைக்கு பார்த்தா கைது பண்றாங்க. இன்னைக்கு கைது பண்ண ஈவினிங் 5 மணிக்கு மலைச்சு போயிட்டு ஊர்லயோ இல்லை எங்கேயோ வெளியோ தள்ளி விட்டு போறாங்க. இதுதான் நடக்குது. இது மாதிரி பல கட்ட மாதிரி நடந்துடுச்சு. கண்டிப்பா சார். சார், இப்போ நம்ம காட்சிகளை கூட பார்க்க முடியுது, காவல் அதிகாரிகள் மட்டும்தான் அங்கே இருக்காங்க. இப்போ கிட்டத்தட்ட 2 நாட்களாக அடைச்சி வச்சிருக்காங்க. அந்த இடத்துல எந்த ஒரு அடிப்படை வசதியும் இல்லைன்னு நீங்கள் ஏற்கனவே பதிவு செஞ்சீங்க. காவல் அதிகாரிகள் என்ன சார் சொல்றாங்க? எத்தனை நாள் இந்த மாதிரி அடைச்சி வைக்கிறதா திட்டமாக இருக்கா இல்லை? இல்லை மேம், இப்போ நான் அந்த சிப்காட் நிலைய அலுவலகத்தில் உள்ளிருந்து போராட்டம் பண்ணதுக்கு கைது பண்ணி இன்னைக்கு ஏதோ செக்ஷன் போடுறாங்க, எல்லாருக்கும் கேஸ் ஃபைல் பண்றாங்க. அது என்னென்ன கேஸ் ஃபைல் பண்றாங்கன்னு தெரியல. அது அதனால சொல்லிருக்கோம். அப்புறம் இது இப்படியே தொடர்ந்துதான் வந்துட்டு இருக்கு. ஏற்கனவே நிறைய வழக்குகள் போட்டாங்க. குண்டாசூர்னு போயிட்டு பார்த்துட்டு வந்தாச்சு. இதுக்கப்புறம் சரி கேஸ் நடத்து எதுவும் கிடையாது. நான் ஓகே எவ்வளோ கேஸ் போடுறேன். நான் இப்போ அரை வயது தான் போட முடியும். எதுவும் எந்த ஒரு தவறுதலும் பண்ணல. அந்த இடத்த போயிட்டு சிப்காட் அடிச்சுட்டு அவங்க வேலை தடுக்கிறது எதுவுமே பண்ணல. அவங்க கேட்டாங்க, எங்களை கேட்காம விலை நிர்ணயம் பண்ணது ஒண்ணு.
இவங்க வந்து நான் பாதி வேலையை முடிச்சுட்டேன், ப்ராசஸே முடிஞ்சு போச்சு, நீங்க தான் மனு இப்போ கொடுக்கறேன்னு சொல்லி கேட்டது ஒண்ணு. அதனால தான் நான் உள்ளிருப்பு பண்ணோம். என்ன உள்ளிருப்பு பண்ணது பார்த்து கிடையாது. அவங்க வந்துட்டு விவசாயிகளை சந்திக்காம எல்லாத்தையும் அவங்களே பண்ணிட்டு வராங்க. ஆச்சரியம் அந்த மாதிரி இருக்குதுன்னு சொல்லிட்டு என்னுடைய கோரிக்கை ஒண்ணுதான், இந்த திட்டம் ரத்து ஆகணும். ஏன்னா அனைத்தும் விவசாய இடம். ஏன்னா இப்போ முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்களே சொல்றாங்க, நானும் ஒரு விவசாயி தான், விவசாயி ஒண்ணு நான் வந்து முன்ன நிற்கணும்னு சொல்லிட்டு. ஆனா இது அப்பட்டமான பொய். அவரு விவசாய பிரச்சனையை இது முன்னெடுத்து இதுக்கான தீர்வு கிடைச்சிருக்கணும். இது வந்து கிடைக்கல. இனியாச்சும் ஒரு நல்ல பதிலாக கிடைக்குன்னு எதிர்பார்க்கணும். நிச்சயமாக சார். இந்த அரசு விளம்பர திமுக அரசு கண்டிப்பா மக்கள் விரோத போக்கில் தொடர்ந்து செயல்பட்டு இருக்கு. கிட்டத்தட்ட 2 ஆண்டுகளா உங்களுடைய குரல் ஓங்கி ஒழிச்சாலும் கூட இது விளம்பர திமுக அரசின் காதுகளுக்கு எட்டவில்லையா, அல்லது எட்டினாலும் உங்களை புறந்தள்ளுகிறார்களா அப்படிங்கிற ஒரு கேள்வி தான் இருக்கு.